பறவையாய் திரிந்தவன் இறகு போல் தரையிலே விழுகிறேன். இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. நில்றி. ஒரு பொண்ணு இவ்வளவு வேகமா ஓடுறா, நீங்களா என்னடா ஓடி வரீங்க? அச்சி சீக்கிரம் வாங்க. ஏண்டா அவ ஓடுன்னு ஓடுறதுக்கு நம்ம என்னடா பண்ணோம் தெரியலடா. என்னாலேயே ஓட முடியலடா. அந்த பொண்ணு எப்படிதான் ஓடுதோ. மெண்டல்ஸ் வாங்கடா. அதோ வரோம் பாஸ். ஏய் ஆமாடா, இப்ப அது ஒரு முடிவுக்கு இங்க வந்து நின்னாலே முடியலப்பா. அது நம்ம உண்மைதான்டா. இவன் ஆம்பளையா பொம்பளையானே டவுட்டா இருக்குடா. ஆமாண்டா, ஒரே சுத்தி காமிச்சிட்டாடா. ஹே, இவ்வளோ நேரம் ஓடி வந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டியே ஜானு. இருடா மூச்சு வாங்கிக்கிறேன். என்னடா வேணும் உனக்கு? இப்படி ஒத்தாலா வந்து மாட்டிக்கிட்டியே. மாட்டிக்கிட்டேனா? நானா? டேய், நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சீங்களா? இல்லையா பின்ன? நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். எந்த தைரியத்துல நீ இப்படி பேசுற? நாங்களா இருக்கோன்ற தைரியத்துலதான். என்ன 4 தூண் மாதிரி வந்து நிக்கிறீங்க? அண்ணா நல்ல வேலை ஹர்ஷா வரல போல. ஆமாண்டா. டேய் வெங்கட், உனக்கு என்ன வேணும்? கார்த்திக், நீயே சொல்லு. இவன் எல்லாரும் முன்னாடி என்ன அடுத்தது தப்பு தானே? நீ காசு கொடுக்கல, அது மட்டும் இல்லாம வந்து ஓவரா வேற பேசுன, அதான் அடிச்சா. அது இல்ல, இப்ப அங்க நீயும் இல்ல ஹர்ஷாவோ இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஓ, நாங்களா இருந்திருந்தா எங்களை அடிச்சிருப்ப, அப்படித்தானே? இல்ல, நீங்க ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை போடலாம். ஆனா ஜானு ஒரு பொண்ணு, அவளை நான் ஓ இல்லைன்னா அடிச்சிருப்ப. சரி வாடா வந்து அடி. எது இப்போவா? இப்போதான் வந்து அடி. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஷியரா? ஷுவர். டேய் இதை புடி. ஜானு, நான் ஒரு ஆப்ஷன் தரேன். என் காலில் விழுந்துனா நான் விட்டுருவேன். எது? நானு உன் கால்ல? உன்னை அடிக்க தானே சொன்னாங்க. அப்போ அடிக்கட்டா? அதான் அடின்னு சொல்றோம்ல. ஜானு சி அடி. ஓ யார் மேல கை வைக்கிற? தொலைச்சிருவேன் ராஸ்கல். உன்னெல்லாம் என்னடா, நாங்க இருக்கும் போதே எங்க ஜானுவை அடிக்க போற உன்ன? ஹர்ஷா போதும், முதல்ல இங்க வா. வெங்கட், இப்ப கூட நான் சொன்னேன்றதுக்காக தான் ஹர்ஷா உன்னை விட்டுருக்கான். இனியாச்சும் ஒழுங்கா வந்து அமௌண்ட்டை கட்டுற வழிய பாரு. டேய் என்னடாச்சு? டேய் லூசு பையல, நீ எங்கடா போயிருந்த? டேய் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வந்துருச்சுடா, அதான் இங்க போயிட்டு வந்தேன். என்ன இன்னுமா அந்த பிரச்சனை முடியல? இதா வரேன். டேய் ஐயோ, இவன் வேற ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம போறானே. டேய் மெண்டல், என்னடா எங்க போற? நானே போய் பேசி முடிக்க போறேன். டேய் ஹர்ஷா அடிக்கிற அடியெல்லாம் தாங்க முடியாதுடா உன்னால. ஹர்ஷாவா? அது யாரு? ஹர்ஷா யாரா? கிழிஞ்சது. சரி, அங்க 5 பேர் நிக்கிறாங்களா? ஆமா, அதுல சென்டர்ல நிக்கிறாரு பாரு, அவர் தான் ஹர்ஷா. அவர் அடிக்கிற அடியெல்லாம் தாங்க முடியாது. தேவையில்லாம போய் வாங்கி கட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய் என்னடா நீ சொல்ல போயிட்டே இருக்கான். அனுபவிக்கட்டும், நான் தான் சொல்லிட்டேனே. ஹலோ, 2 பேரும் கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கிரேஷ், இவன் பாட்டுக்கு போய் ஹர்ஷா தோல் மேல கை போட்டு நிக்கிறான். அதான் எனக்கும் தெரியல இப்ப ஹர்ஷா என்ன பண்ண போறானோ. அண்ணே நீ என்னண்ணே இந்த அமுல் பேபிட்ட போய் அடி வாங்கியிருக்க? இது அமுல் பேபியா? இங்க பாரு அமுல் பேபி, இவ உனக்கு என்ன வேணும்லாம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணாவை அடிச்சிருக்கா, சாரி கேட்க சொல்லு. ஒரு நிமிஷம் பாஸ், கையெடுங்க.
சார் சார் கை சார் கை சார். அதானே பார்த்தேன். சார் சார் சாரி சார் என்னை விட்டுருங்க சார். என்ன மெண்டல், அவனை அடிச்சத பார்த்தும் நீ பாட்டுக்கு வந்து என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வைப்ப? இல்ல என்னங்க அமுல் பேபி மாதிரி இருக்காரு, ஆனா மரண அடிக்கிறாரு. நீ கேள்விப்பட்டதில்ல அழகுல தான் ஆபத்து இருக்கும்னு? அவன் பார்க்க தான் அமுல் பேபி, ஆனா அடி ஒன்றும் இடி மாதிரி. உன்னோட பஸ்ல சொல்ல போனோம்னா ரவுடி பேபி மாதிரி. டேய் என்னடா அது கையிலலாம்? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா நல்லா இருந்துச்சேன்னு பார்த்துட்டு இருந்தோம். டேய் ஐயோ சாரிண்ணா. அது அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் என்னமோ சொன்னியே, ஏதோ 4 பிரிட்ஜ் சம்திங். 4 தூணு மாதிரி. கரெக்ட், 4 தூணு மாதிரி வந்திருக்கீங்கன்னு. அதுல ஒரு குட்டி மிஸ்டேக். 4 தூண் இல்ல, எங்க எம்சி ஃபேமிலிக்கு மொத்தம் 5 தூணு. நீன்னு இல்ல, யாருமே எங்க எம்சி ஃபேமிலிய தொட கூட முடியாது. புரியும்னு நம்புறேன். புரியுதா இல்லையா? புரியுது. உங்களுக்குலாம் புரியுது. வாங்க நம்ம கிளம்பலாம். எதிரியோட உடம்புல தான் காயம் இருக்கும், ஆனா எப்போதுமே எங்க பக்கம் நியாயம் இருக்கும். 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive. டேய் தூக்குங்கடா. ஐயோ சாரிண்ணா. நீங்கெல்லாம் எனக்கு அடியாளுங்களா இல்ல அவனுங்களுக்கான்னு தெரியல. என்னண்ணா உனக்கு தானா வெட்டியா இப்படி சொல்லி தெரியறதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. அரிசி எல்லாரும் கட்டையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. ஹர்ஷா கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, இதுல நம்மள திட்ட வேண்டியது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணா, இதோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். பல பல பேசி பட படக்கிற கோஷ்டி உதவம் மட்டும் வைக்க மானம் பார்க்க மாட்டோம். ஆனா ஜானு, வர வர உனக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம எம்சி ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கு தைரியம் இல்லைன்னா எப்படி? என்ன பண்ணாலும் நாங்க வந்து காப்பாத்திடுவோன்ற தைரியம் தானே. சரி விடு கார்த்திக், இந்த விஷயத்த தாத்தாக்கு தெரியாம பாத்துக்கணும். ஆமா, அதுக்கு அவசியமே இல்லை ஜி. ஏன் ஜி? அங்க பாருங்க. போச்சுடா. அங்க கார் நிக்குது, எல்லாரும் போய் கார்ல ஏறுங்க. அப்ப பூசை இங்க இல்லையா, வீட்லயா? இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. வள்ளியக்கா, என்ன சுஜா? என்னக்கா இந்த வாரத்தோட என்கேரியா? ஆமா. யாரு என்ன பண்ணான்னு தெரியலையே. வேற யாரு? என் பொண்ணாதான் இருக்கும். ஏன் நீ எப்படி சொல்றீங்க? எல்லா பிரச்சனையும் அவ கூட்டிட்டு வர்றது தானே. எல்லாரும் பாம்போல கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, வார வாரம் பாக்குறது தானே. நம்ம அம்மாவை பார்த்தீங்களாங்க? வார வாரம் நடக்கிறது தானே. அதான் அவங்க மட்டும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ படம் பாக்குற மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாரையும் போலீஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்ப அண்ணா நீங்க வந்து காப்பாத்திருவீங்கல்ல தாத்தா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அப்ப காப்பாத்த மாட்டாரா? இதோ பாருங்க, கனவுல கூட தாத்தா வந்து காப்பாத்திருவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நான் கனவுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ ஜி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இல்ல ஜி, நமக்கு வாய முடுறா. என்ன ஜி திடீர்னு மரியாதை குறைஞ்சிருச்சு? ஐயோ ஜி, இப்ப நம்ம பேசுறத தாத்தா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க ஜி. அமைதியா இருங்க. இவ இப்படி ஏதாச்சும் பண்ணுவா, நீங்க பஞ்சாயத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வருவீங்க. தானே என்னாச்சு? வழக்கம் போலதான் சாரா. பிரச்சனையா? ஆமா, இவளும் திருந்த மாட்டா, இவனுங்களும் திருந்த மாட்டானுங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. போங்க. முடிஞ்சுதா? நில்லுங்க. இன்னும் முடியலையா? அந்த 4 தூணு மட்டும் முன்னாடி வாங்க. சித்து, எங்களை தாத்தா திட்டிட்டு இருக்காரு. நீ படம் பாக்குற மாதிரி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு இருக்கு. இங்க பாரு, எவனாவது என் மூஞ்சிய பாக்குறானா பாரு. ஏடா, நான் என்ன உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? இல்ல தாத்தா, ஒரு மரியாதை. சீ, உன் மரியாதை தூக்கி குப்பை தொட்டியில போடு. எனக்கு இது தேவைதான். முதல்ல எல்லாரும் என் மூஞ்சிய பாருங்கடா. ஏன் ஆத்விக், நீலாம் ஒரு பிரின்சிபலா? பிரின்சிபலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணா எடுத்து சொல்லி திருத்தணும். தாத்தா, அங்க இருந்தவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்ல, எரும மாடு வயசாகுது. அடுத்து உனக்குதான். நீ எல்லாம் ஒரு டாக்டரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு.
கரெக்ட் டவுட் தாத்தா, எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. பாவி பயலே, வாடா நல்லவனே. ஐயோ, நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. உன்னோட தங்கச்சி அரைஞ்சான்னா அவளதான் சாரி சொல்லணும். நீயும் உடந்தையா? இதுல எப்போதும் அமைதியா இருக்கிற கிருஷ்ணையும் உங்களோட சேர்த்து கூட்டிட்டு போறீங்க. ஆமா, அவன் சின்ன குழந்தை, நாங்க தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோம். பாட்டி, சொல்ல ஹர்ஷா. ஜானு ஒன்றும் தப்பு பண்ணல. அவன் பேசுனதுக்கு தான் அவன் அரைஞ்சான். அப்படியே தப்பாவே இருக்கட்டுமே. அதுக்குன்னு நம்ம வீட்டுல உள்ள பொண்ணை அடிக்கும் போது பார்த்துட்டு இருக்க முடியுமா? சித்து, அடிக்க கைதானே ஓங்கனா, அடிக்கல. பாட்டி, அவன் விட்டுருந்தா அடிச்சிருப்பான். சரி சரி, எல்லாரும் போங்க. அதானே, தாத்தாக்கு ஹர்ஷா தான் கரெக்ட் ஆளு. இனிமே அப்படிதானே தாத்தா? ஆமா, போங்க. கொழுப்ப பத்தியா இவங்களுக்கு? வார வாரம் சொல்ற டைலாக் தானே, அதனால தான் அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்களெல்லாம் தாத்தா திட்டுறதுல தப்பே இல்லை. நில்லுங்க. ஏன் எல்லாரும் தனித்தனியா போக மாட்டீங்களோ? ஜானு, உன்னோட ரூமுக்கு போ. சரி தாத்தா. நீங்களும் போங்க. ஓகே தாத்தா. சித்து, சாருக்கு தனியா சொல்லணுமா? போயிட்டான். அப்பாடா, முடிஞ்சு. சரி வாங்கண்ணா, ஜானு ரூமுக்கு போவோம். நைஸா எஸ் ஆயிடலாம். டேய், அது எப்படிதான் பாக்குறாரோ. டேய், நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? தாத்தா, நான் வீட்டுக்கு போறேன். தாத்தா, என் பைக்கு நான் பைக்ல விட்டு வந்துட்டேன், அதை எடுக்க போறேன். அப்படியா? சீக்கிரமா எடுத்துட்டு வா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கப்பை எவ்வளவு நேரமா குடிக்கிற? என்ன வார வாரம் இங்க விசாரணை நடக்குது, பார்த்துக்கிட்டே காஃபி குடிக்கிற சுகமே தனி தாங்க. அதான் பொறுமையா குடிச்சுக்கிட்டு இருந்தேன். குடிச்சு முடிச்சிட்டல, போய் கப்பை போய் சிங்க்ல போட்டு வா. நான் கப்பை போடுறதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரையும் திட்டுறீங்களே, ஆனா ஹர்ஷா மட்டும் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? அது எதுக்கு உனக்கு? அதானே, நான் கேட்டா சொல்லிட்டு மறு வேலை பாக்குற மாதிரிதான். பிள்ளைங்கெல்லாம் யோசிக்காதுங்களா, என்னடா தாத்தா ஹர்ஷா மட்டும் திட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு? அதெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. ஹர்ஷா என்ன எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறான்னு தெரியல. இனிமே அவன் லைஃபே அவன் பார்க்கணும்ல. அவன் லைஃப்ல வரப்போற பொண்ணு எப்படி ஹர்ஷாவை புரிஞ்சுக்க போறா? இவ்வளோ வருஷம் ஹர்ஷாவை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கே சில டைம் அவனை புரிஞ்சுக்க முடியல. அவன் என்ன பண்ண போறானே தெரியல. அதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. அதை பத்தி நீங்க தான் கவலைப்படுறீங்க. என்னமோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஜி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு என்ன ஜி? இல்ல ஜி, நம்ம பண்றதெல்லாம் எப்படி தாத்தாக்கு தெரியுது? பிளஸ் நம்ம பேசுற டயலாக் முதற்கொண்டு எப்படி தெரியுது? அதான் எனக்கும் தெரியல ஜி. சரி ஜி, பாப்போம். பாய். நீங்க கீ எடுக்கலையா? கீ எதுக்கு ஜி? நான் உங்களோட கார்ல தானே ஜி வந்தேன். அட ஆமால, அப்புறம் எதுக்கு தாத்தாட்ட அப்படி சொன்னீங்க? அது சும்மா ஜி. எப்பவுமே நைட்டு நம்ம 2 பேரும் பேசிட்டு தானே போய் தூங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்த்த வேலைக்கு அப்புறமா வர முடியுமான்னு தெரியல. அதான் இப்பயும் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு. சரி ஜி, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. குட் நைட். குட் நைட் ஜி.